திமுகவினர் பெண் கல்வி, பெண் சுதந்திரம், ஆணும் பெண்ணும் சமம் என்று வாய்க்கழிய பேசுவார்கள். கட்சியில் அதை துளியும் பின்பற்ற மாட்டார்கள். அவர்களை பொறுத்தவரை பெண் என்பவள் போதைப்பொருள். அப்படி இருக்க திமுகவில் இப்பொழுது மகளிர் அணி படும் பாதாளத்தில் இருக்கிறது. அதில் இருக்கும் பெண் உறுப்பினர்கள் புலம்புகிறார்கள். அப்படி என்னதான் மகளிர் அணியில் நடக்கிறது என்பதை பார்ப்போம். திமுகவில் பெண்களுக்கு கட்சி பொறுப்பும் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பும் எட்டாக்கணிதான். இந்த சூழ்நிலையில் கட்சியின் மகளிர் அணியும் மொத்தமாக மந்தமாகிவிட்டது. பெண் விடுதலையே சமூக விடுதலை என்ற அடிப்படை கொள்கையை கொண்டிருக்கும் கட்சி என திமுக பெருமிதம் கொள்ளும். அதோடு பெண்களுக்கு சொத்துரிமை பெற்றுக் கொடுப்பதில் தொடங்கி தற்போது மகளிர் உரிமை தொகை வழங்கி வருவது வரையிலான பெண்களின் மேம்பாட்டு எண்ணற்ற சட்ட திட்டங்களை கொண்டு வந்ததையும் தங்களது சாதனை பட்டியலில் முதன்மைப்படுத்தி வருகிறது. ஆனால் அரசியல் களத்தில் பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வதிலும் கட்சிக்குள் மகளிர் அணிக்கு முக்கியத்துவம் அளிப்பதிலும் திமுக படுதோல்வி அடைந்திருப்பதாக குமுறல்கள் கேட்க ஆரம்பித்திருக்கின்றன கட்சிக்குள். இது குறித்து மகளிர் அணி நிர்வாகிகள் சிலர் 2023 அக்டோபரில் மகளிர் உரிமை மாநாட்டை நடத்தினோம். அதன் பிறகு எந்த ஒரு நிகழ்வையும் ஒருங்கிணைக்காமல் ஆக்கப்பூர்வ பணிகளையும் மேற்கொள்ளாமல் மகளிர் அணி என்ற அடையாளத்தையே ஒட்டுமொத்தமாக இழந்து நிற்கிறோம். கனிமொழி செயலாளராக இருந்த காலத்தில் ஆர்ப்பாட்டம், போராட்டம், கருத்தரங்கம், உறுப்பினர் சேர்க்கை என மகளிர் அணி வீரியமாக செயல்பட்டு கொண்டிருந்தது. இன்று கனிமொழியின் எக்ஸ்தல கருத்துக்களை பரப்புவதும் அவரது பிறந்த நாளை கொண்டாடுவதும் மட்டுமே மகளிர் அணியின் செயல்பாடுகளாக இருக்கின்றன. தற்பொழுது மகளிர் அணி செயலாளர் பொறுப்பில் இருக்கும் ஹெலன் டேவிட்சன் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்றே தெரியவில்லை. இளைஞரணி பொறுப்பிலிருந்து முதல்வர் ஸ்டாலின் விடுவிக்கப்பட்ட போது புதிதாக மு.பி. சுவாமிநாதன் பொறுப்புக்கு வந்தார். ஆனால் உதயநிதி பொறுப்புக்கு வந்த பிறகுதான் இளைஞரணி புத்துயிர் பெற்றது. அதே போல கடந்த காலத்தில் கனிமொழி மகளிர் செயலாளர் பொறுப்பில் இருந்த பொழுது ஆர்வத்துடன் செயல்பட்ட மகளிர் அணி இப்பொழுது முடங்கி கிடக்கிறது. 2019 பொள்ளாச்சி பாலியல் வழக்கு பொதுமக்களின் கவனத்துக்கு எடுத்து சென்றதில் திமுக மகளிர் அணியின் பங்கு முதன்மையானது. ஆனால் அதன் பிறகு நாட்டையே உலுக்கிய மணிப்பூர் கலவரத்தை கூட ஒரு நாள் ஆர்ப்பாட்டத்துடன் நிறுத்தி கொண்டனர் மகளிர் அணி நிர்வாகிகள். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கியிருந்த சூழ்நிலையில் தேசிய அளவில் தனது இமேஜை உயர்த்திக் கொள்வதற்காக 2023 அக்டோபரில் இந்திய கூட்டணியின் அகில இந்திய தலைவர்களை அழைத்து வந்து மிகப்பெரிய அளவில் மகளிர் உரிமை மாநாட்டை நடத்தினார் கனிமொழி. அதன் பிறகு எந்த ஒரு நிகழ்வையும் மகளிர் அணி ஒருங்கிணைக்கவில்லை என்றனர் குமரலாக. மேலும் அவர்கள் கட்சி மகளிர் அணியின் முக்கியத்துவமே இல்லாதிருப்பது குறித்து பேசியவர்கள் கழகத்தின் தலைமை பொறுப்புகளாக கருதப்படும் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர்கள், முதன்மை செயலாளர், அமைப்பு செயலாளர், துணை அமைப்பு செயலாளர் பட்டியலில் கனிமொழி மட்டுமே துணை பொதுச் செயலாளராக இடம்பெற்றிருக்கிறார். கழகத்தின் 78 மாவட்ட செயலாளர்கள் பட்டியலில் அமைச்சர் கீதா ஜீவன் மட்டுமே இடம்பெற்றிருக்கிறார். இதில் கனிமொழி, கீதா ஜீவன் குடும்ப பின்னணி கவனிக்கத்தக்கது. அமைச்சர் பொறுப்பில் இருக்கும் கயல்விழி செல்வராஜுக்கு கூட மாவட்ட செயலாளர் பதவி தரப்படவில்லை. சட்டமன்றத்திலும் 2 பெண் அமைச்சர்கள் தவிர்த்து வெறும் 3 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் சீட் பெறுவதற்கு கூட சமூக ரீதியிலான லாபி, இளைஞரணி லாபி, மாப்பிள்ளை லாபி, அமைச்சர்களின் லாபி என பல லாபிகள் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பெண்களுக்கு நியாயமான சீட்டு பெற்றுக் கொடுப்பதற்கான எந்த வாய்ப்பும் முகாந்திரமும் கழகத்தில் இல்லை என்றனர் வருத்தமாக. மகளிர் மனக்குமுறல்களின் பின்னணி குறித்து பேசுகிற விபரப்புள்ளிகள் கட்சியின் சார்பு அணிகளை கண்காணிக்கும் பொறுப்பு துணை பொதுச் செயலாளருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி மகளிர் அணியின் கண்காணிப்பாளர் கனிமொழிதான். மகளிர் செயலாளர் ஹெலனுக்கு எந்த அதிகாரமோ சுதந்திரமோ கிடையாது. கனிமொழி பொறுப்பில் இருந்த பொழுது மகளிர் அணி நிர்வாகிகளுக்கு மாவட்ட அளவிலும் முக்கியத்துவம் இருந்தது. ஆனால் இப்பொழுது மாவட்ட அரசியலில் இளைஞர் அணிக்கே மவுசு. தற்பொழுதைய நிலைகள் மாவட்ட செயலாளர்கள் நடத்தும் கூட்டங்களுக்கு பெண்களை திரட்டி வருவது, தேர்தல் நேரத்தில் வாக்கு சேகரிப்பது என்ற அளவில்தான் மகளிர் அணியினர் செயல்பாடுகள் இருக்கின்றன. இதுவே சார்பு அணியின் தலைமை பொறுப்பில் உதயநிதி, கனிமொழி போன்றவர்கள் இருந்தால்
ஆக்டிவாக இருக்கின்றனர். அப்படி இல்லாத பட்சத்தில் சம்பந்தப்பட்ட அணியையே ஓரங்கட்டி விடுகிறார்கள். அப்படி என்றால் வாரிசுகளை வளர்த்தெடுப்பதுதான் சார்பணிகள் இருக்கின்றனவா என்ற கேள்விதான் எடுக்கிறது என்றனர் கடுப்பாக. இது குறித்து திமுக மகளிர் அணி உறுப்பினர்கள் கட்சிகள் இதுவரை இல்லாத அளவுக்கு 25 லட்சம் பேரை மகளிர் உறுப்பினர்களாக இணைத்திருக்கிறோம். திராவிட இயக்க வரலாறு குறித்து கருத்தரங்குகளை நடத்தி வருகிறோம். இதற்கிடையே பாராளுமன்ற தேர்தல் பணிகள், ஓரணிகள் தமிழ்நாடு, எஸ்ஐஆர் போன்ற விவகாரங்களில் பங்கெடுத்தல், மகளிர் சார்பில் தனிப்பட்ட முறையில் எந்த விவகாரத்திலும் கவனம் செலுத்தி செயல்பட முடியவில்லை என்கின்றனர். ஆக திராவிடம் பேசுபவர்கள் பெண்களை இச்சை பொருளாக தான் பார்க்கிறார்களே தவிர அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சொல்வது எல்லாம் தண்ணீரில் எழுதப்பட்டதுதான். அதில் வேறொன்றும் இல்லை. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.